ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன திங்க் பண்ணாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்ட் நைட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி எனக்கு ஜென்ரல் ரீடிங் ஆகும். உங்களோட எனர்ஜி வந்து நமக்கு எங்கே அப்டேட் ஆகணும், உங்களோட எனர்ஜி நம்ம வீடியோவில் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். ஓகே, தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷேர் எனக்கு வாட்ஸ்அப் நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 9 of Pentacles, Queen of Swords, 3 of Pentacles, Wheel of Fortune, Temperance, 3 of Wands, 9 of Swords, 10 of Pentacles, 9 of Wands, 4 of Pentacles, 9 of Cups, 7 of Pentacles. So bottom of the deck, 6 of Pentacles. Okay. Queen of Cups, Ace of Cups, King of Pentacles, Empress, 2 of Pentacles, Temperance, Hermit, Justice, Emperor, okay, Six of Wands, Knight of Swords, Eight of Wands. Knight of Pentacles. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தென் இன்றைக்கி மேலே அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க என்ன சிந்திச்சாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, தென் நான் ஃபீமேலால மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம டவுன் ஆகுறதுக்கு நம்ம லைஃப்பில் ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்னால தான் நம்ம டவுன் ஆகுறோம்னு கேட்டால் நெவர் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தை நம்ம டவுன் ஆகும். சம்டைம் நமக்கு ஃபிசிக்கலி நமக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், என்ன சொல்கிறது, நமக்கு பாடி பெயின் இருக்கும், இல்லைங்க ஏதோ ஒரு ஒரு மனுஷன் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் டவுன் ஆகலாம். ஓகே, அதுலேயும் நிறைய 99% பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அவங்க சொல்கிறத யாராவது காது கொடுத்து கேட்கணும். ஒரு கஷ்டம்னா உடனே அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது, அவங்கக்கிட்ட போய் இருந்து என்ன சொல்கிறது, அது மனுஷனுக்கு ஒப்ராலத்தை யார்கிட்ட கொடுத்து தீக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அது கஷ்டத்தையும் சரி நஷ்டத்தையும் சரி நம்ம கூட எனி டைம் பண்ணிட்டுலாம் யாரும் கிட்டமோ ஒரு டிப்பெண்ட்டாக தான் நம்ம வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். எனி டைம் நமக்கு யாராக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அப்படி ஏதாவது யாருமே டிபெண்ட் பண்ணாமல் யாருமே இல்லாமல் நமக்கு இந்த உலகத்தில் நம்மளை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்மளால் வாழ முடியுமா கேட்டால் அஃப்கோர்ஸ் முடியும், ஷோராக முடியும். காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு மெடிடேஷன் நம்ம பண்ணலாம். மெடிடேஷனுங்கிறது எனர்ஜி பேலன்சிங் ஆகும். நம்ம எப்போல்லாம் டவுன் ஆகுறோமோ, எப்போல்லாம் லோ ஆகுறோமோ, ஸோ அந்த டைமில் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஆக்சுவலி ஒரு விஷயம் இல்லை, நான் என்னோடய லைஃப்பில் நான் யாருமே டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. ஓன்லி என்ன மட்டும் தான் நான் டிபெண்ட் பண்ணுறது. காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹார்ட்டை உடைக்கிறதா இருக்கட்டும், இல்லைங்க நம்மளை கஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும், நம்மளை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளை டவுன் ஆக்குறதா இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் தானே தவிர யூனிவர்ஸ் கிடையாது. ஓகே, நான் ஒன்லி ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் ஆகும், மனுஷங்களை டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் என்ன நான் டிபெண்ட் பண்ணுவேன், என்ன மட்டும் தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன், வேறு யாரும் ட்ரஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறது, நம்மளை பெயின் அனுபவிக்கிறது, நமக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது, நம்ம புலம்புறதுக்கு எல்லாமே இங்கே இருக்கிற மனுஷங்க
மனுஷங்க தான் காரணமே தவிர யூனிவர்ஸ் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், மனுஷங்களை ட்ரஸ்ட் பண்ணாதுங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம மனசை விட்டு ஃப்ரீயாக பேசணும், எல்லாருக்கிட்டையுமே நம்ம அன்பாக பேசலாம். பட் தயவு செஞ்சு யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம மற்றவங்களை ட்ரஸ்ட்டு பண்ணாமல், எவ்வளோ தூரம் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து செல்ஃப் இண்டிபெண்ட்டாக எவ்வளோ தூரம் நம்ம வர்றோமோ அவ்வளோ தூரம் நமக்கு மென்டல் பீஸ் கிடைக்கும், மன சமாதானம், நிம்மதி, ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ கூடவே நமக்கு மெடிடேஷனுங்கிறது பேலன்ஸ் ஆகும். ஏன்னா எப்போ தான் நம்ம டவுன் ஆகிற ஒரு பட்சத்தில் நமக்கு மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். ஓகே. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. மேபி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ மேரேஜ் ஆன ஒரு பர்சனாகவே இருந்தாலும் அவருக்கு மேபி லைஃப்பில் கோர்ட்டோ கேஸோ டிவோர்ஸோ இதான் நடந்துகிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இது ரெஸ்னேட் ஆகும். ஓகே. ஸோ இவர் லாஸ்ட் நைட் சிந்திச்ச விஷயம் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் எண்ட் ஆகிருக்கலாம், இல்லைங்க ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம், இல்லைங்க நோ கார்டு சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, என்ன இவருக்கு லைஃப்பில் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. ஓகே. ஸோ கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமில் எமோஷன் நீங்கள் அட்டாச்சாக இருந்துட்டு உண்டு. பட் நவ் வந்து என்ன சொல்கிறது, நவ் நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. வெரி குட். ஓகே. ஸோ எனக்கு இல்லை ஃபீல் ஆகிற விஷயம் நார்மலி இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டர். அதையும் தாண்டி ட்ரெடிஷ்னல் பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே கூட்டு ஃபேமிலியோடு வாழ்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ஃபேமிலியை ரன் பண்ணுறது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலைக்கு மேலே தூக்கி வைக்கிறது, ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் சொல்லும். ஃபேமிலி மேலே இவர் ரொம்ப அட்டாச்ட் ஆகும். அதையும் தாண்டி இவருக்கு ஃபேமிலியை தாண்டி இவங்களுக்கு நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொசைட்டியில் ஒரு நல்ல நேமில் இருக்கணும், சொசைட்டியில் 4 பேர் மதிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன் கூட அதே சேம் டைம் பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டர். இவருக்கு பவர் உண்டு. பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், காலேஜ் லெக்சராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். இவருக்கு பவர் உண்டு. ஓகே. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் சொல்லும்போது அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க இவரோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஆக்சுவலி பல டைம் இந்த ஒரு பர்சன் இவரால் ஆக்சுவலி 2 சுச்சுவேஷனும் இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகாதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் பேலன்ஸ் இல்லை. 5 இயர்ஸ் அப்கோர்ஸ் ட்ரூவான விஷயமாகும். ஒரு பக்கம் நீங்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் இவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இவரால் 2யும் அட் த சேம் டைம் பேலன்ஸ் பண்ணி இவரால் கொண்டு போக முடியலை. ஓகே. ஸோ இவருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. 2யும் சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒன்று என்ன சொல்கிறது, 2 சுச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக கொண்டு போங்க. பட் இவர் நார்மலி இவர் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ட்ரெடிஷ்னல் பர்சன், நேம் இம்பார்ட்டன்ட். இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல. ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு டைமில் இவருக்கு ஓவர் திங்கிங் ஆகும். சொசைட்டி என்ன ஆகும், தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், ஃப்யூச்சர் எனக்கு ப்ராப்ளம் வந்துடுமோ, ஃப்யூச்சர் நேம் ஸ்பாயில் ஆகி போயிடுமோ, அப்படி ஓவர் திங்கிங் பண்ணி இவரால் 2 சுச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ஒன்றே தான் இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். தென் இவர் உங்களை விட்டுட்டு இவருக்கு ஃபேமிலி சூஸ் பண்ணுவோம். தேர்ட் பார்ட்டி கரண்ட்லி இவர் உங்களை மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். கரண்ட்லி இவர் ஃபேமிலி கூட இவரோட ஃபேமிலி கூட அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டும் கொடுக்கல, இவர் உங்களை எந்த மைண்டும் பண்ணலாம். பட் இவருக்கு நார்மலி உங்களோட பார்வையில் அவங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து எடுக்கிறாங்க, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறாங்க, ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, ஃபேமிலி கூட 4 இடத்துக்கு போய் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். ஓகே. உங்களை வந்து சுத்தமாக மைண்ட் பண்ணது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். நமக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. உங்களுக்கு இவருக்கு ஃபேமிலி என்ன சொல்கிறது, ஃபேமிலியை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பாக்கிட்டு போயிட்டு உண்டு. தென் லாஸ்ட் நைட் இந்த பர்சன் தூங்கிட்டல, இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு, பயங்கர சேட் ஆகிட்டு உண்டு, டிப்ரெஷன் ஆகிட்டு உண்டு. நமக்கு இந்த கார்டு பாருங்கள். எஸ், லாஸ்ட் நைட் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ப்ராப்பராக தூங்கிட்டல, இவர் லாஸ்ட் நைட் எழும்பி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு, பயங்கர சேட் ஆகிட்டு உண்டு, டிப்ரெஷன் ஆகிட்டு உண்டு, தூங்கிட்டல. மேபி உங்களுக்கும் அது ட்ரிகர் ஆகிருக்கலாம். மேபி உங்களுக்கும் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்க ஒரு டைமில் ஒரு 2 o'clock 3 o'clock போல் சடனாக உங்களுக்கு ஒரு முழிப்பு வந்திருக்கலாம், நீங்கள் எழும்பி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இவரை லாஸ்ட் நைட் தூங்கிட்டில்ல. ஸோ மேபி அது உங்களுக்கு இவர் லாஸ்ட் நைட் உங்களை நினச்சி இவர் சேட் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு மேபி அது இங்கே உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ என்னதான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் ஆகும். ஈகோவில் நிற்கிறாங்க, ஆட்டிடியூடில் நிற்கிறாங்க, பயங்கர செல்ஃபிஷ் ஒரு கேரக்டர். இவருக்கு ஆக்சுவலி
சொந்த காரியம் செய்தா பார்த்து அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பயங்கர மெட்டீரியலிஸ்டிக் ஆகும். இவருக்கு சொத்து வாங்கணும், காசு வாங்கணும், பங்களா வாங்கணும், கேரியரில் க்ரோ ஆகணும், பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும். அவர் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட கரண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க. கரண்ட் இவர் நீங்கள் வேண்டாம், தேர்ட் பார்ட்டி போதும். ஏன்னா டோட்லி கமிட்மெண்ட் விஷயம் ஒன்று இவருக்கு. ரெண்டு 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 இவருக்கு ஆக்சுவலி இவங்க கூட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டுங்க. ஓப்பனாக சொல்லட்டேன், இவர் மேரேஜே ஆன ஒரு பர்சனாக இருந்தால் கூட இவருக்கு உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைம்லேயே இருக்கட்டும், இவருக்கு எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு. நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு அத்தனை மாத்திரம் இவருக்கு எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு உண்டு, ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இவர் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால் இவருக்கு ரெண்டையே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியலை. ஓகே, இவர் உங்களை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க நான் டவுன் ஆகி போயிடுவணும், இல்லைங்க நான் ரொம்ப அடிக்ட் ஆகி போயிடுவோம், என்னோடய ஃபேமிலி நடுத்தர போய் நின்றுமோ, இல்லைங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹர்ட் ஆகிடுவாங்களோ, இவரால் ஒரு 2 சுச்சுவேஷனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போயிட்டு இவர் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த பர்சன் பயங்கர பவர்ஃபுல் ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் என்னால் வாழ முடியும், எனக்கு லைஃப்பில் யாரும் வேண்டாம், யாரோட துணையும் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியும், யாரை நம்பி நான் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி என்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியும், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் லாஸ்ட் டேட் இவருக்கு சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் பிஸ்னஸில் மேபி பயங்கரமாக க்ரோ பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இவர் எதிர்பார்க்குற மாதிரி ஃபேமிலி இருக்கலாம், இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் இவருக்கு லைஃப்பில் ஒரு இன்கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு, 9 of Cups ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஒரு 10 of Cups இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவருக்கு இவர் எவ்வளோ தூரம் இவரை ஹாப்பியாக வைக்க ட்ரை பண்ணாலும், எவ்வளோ தூரம் இவரை சந்தோஷமாக வைக்க ட்ரை பண்ணாலும், சொசைட்டி முன்னாடி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஃபுல்ஃபில்மெண்டாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி இந்த வேர்ல்டில் யாருமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, என்ன தான் இவர் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணாலும் டீப் இன்சைட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு பர்சன் ஹாப்பி இல்லை. எல்லாம் இருந்தும் ஹாப்பி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. லாஸ்ட் நைட் இந்த ஒரு பர்சன் ட்ரை பண்ணிட்டு ஒரு காலோ ஒரு மெசேஜோ இவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா இவர் ஆக்சுவலி ஒரு 10 of Cups ஒரு கம்ப்ளீஷன் இவர் உங்கள் கூட இருக்கும்போது அது ஃபீல் ஆகிட்டு இவருக்கு. ஓகே, பட் இவர் லாஸ்ட் டேட் ட்ரை பண்ணிட்டு ஒரு கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கு மொபைல் எடுத்து இவர் டைப் வரைக்கும் பண்ணிட்டு ஓப்பனாக சொல்ல போயிடுச்சு. மேபி ஒரு சொல்ல இந்த பர்சன் கிட்டே ஒரு காலோ ஒரு மெசேஜோ ஒரு ஆக்சுவல் ரிசீவ் ஆகிருக்கலாம். ஓகே, இவர் என்ன தான் கேரியரில் இவர் ஃபுல்லி ஃபோக்கஸ் பண்ணாலும் இந்த ஒரு பர்சனோட மைண்டு கேரியரில் டைவர்ட் ஆகலை. ஓகே, வேலை செய்கிற இடத்துல கூட இவருக்கு மைண்டில் எனி டைம் கம்யூனிகேஷன் பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ணால் தான் என் ஆத்மா சாந்தி அடையும், கம்யூனிகேஷன் பண்ணணும், இவருக்கு மைண்டில் எனி டே 24/7 உங்களை கம்யூனிகேஷன் பண்ணணும், கான்டெக்ட் பண்ணணும் ஒரு தாட் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவர் மேபி இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஃபீல் பண்ணக்கூடாது நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது இப்போ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து ஃபுல்லி ஒர்க்கில் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகணும், வேறு எதையும் நினச்சி நம்ம சேட் ஆகக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் கரண்ட்லி இந்த ஒரு பர்சனோட மைண்ட் கேரியரில் ஃபோக்கஸ் ஆகலை. இவருக்கு கெரியரில் இவருக்கு ஒர்க் பண்ணுற ஒரு டைமில் ஃபுல்லி உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் வருது, உங்ககிட்ட இன்ஜஸ்டிஸ் நடந்த விஷயங்கள் இவருக்கு மைண்டில் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லையே அந்த ஒரு சேட்னஸ் இவருக்கு டோட்லி இந்த ஒரு பர்சனுக்கு மனசில் அமைதி இல்லை, சாந்தம் இல்லைன்னு சொல்லலாம். இவருக்கு கெரியரில் மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை, கெரியரில் ஒரு க்ரோவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால கெரியரில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாதனால இவருக்கு கெரியரில் க்ரோ இல்லை. அப்போ இவருக்கு கெரியரில் இவர் எவ்வளோ தூரம் இவர் கெரியரில் டைவர்ட் பண்ணாலும் இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாதான் எனக்கு ரிலீஃப் இருக்கும். ஓகே, ஒரு ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணால் எனக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். இல்லைங்க எனக்கு எதுலேயுமே மைண்டு ஃபோக்கஸ் ஆகணும்னு ஒரு ஃபீல் இவருக்கு உண்டு. கெரியர்லேயும் மைண்டு ஃபோக்கஸ் ஆகல, நைட்டு உறங்கக்கூடிய டைமில் நைட்டு தூக்கமும் வரல இவருக்கு. ஸோ என்ன தான் அந்த பர்சன் ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தாலும் ஃபேமிலியோட டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் நீங்கள் வேண்டாம் எனக்கு ஃபேமிலி போதுன்னு இவர் என்ன தான் ஃபேமிலி கூட டீப்பாக இருந்தாலும் இந்த பர்சனுக்கு அப்பப்போ உங்களை பற்றின ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரும், உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரும். என்ன சொல்கிறது, நான் என் ஃபேமிலிக்காக அவளை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு, இல்லைன்னா என் ஃபேமிலிக்காக நான் அவளை ஒதுக்கி வச்சுட்டுனே இவர் ஆக்சுவலி ஹாப்பி இல்லை. மேபி நீங்கள் நினைக்கலாம் ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அட்டாச்சாக இருக்காங்க, அடிச்சு பிடிச்சி என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த பர்சன் ஃபேமிலி கூட ஹாப்பி கிடையாது. இவருக்கு அப்பப்போ உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் வரும், உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் வரும்போது நான் அவளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லையே, அவளுக்கு ஒரு அவகிட்ட நான் பிஹேவ் பண்ணுறது இன்ஜஸ்டிஸான விஷயமாகும். ஏன்னா நான் வந்து ஃபேமிலிக்கும் அவளுக்கும் 2 பேருக்கு நான் ஒரே மாதிரி நான் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கணும். பட் நான் என்னோடய ஃபேமிலிக்காக அவளுக்கு நான் ஒரு ஜஸ்டிஸ் கூட கொடுத்துட்டு இல்லைங்க, என்னோட ஃபேமிலிக்காக அவளை தான் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, இல்லைங்க நான் அவளை வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கில் கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு. ஷோர் அவளுக்கு நான் பண்ண ஒரு விஷயம் பயங்கர பெயினாக இருக்கும். அதை திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபேமிலியில் ஃபோக்கஸ் பண்ண தோணலை. ஓகே, அவள் அங்கே சேடாக இருக்கா, அவள் அங்கே டவுனாக இருக்கா, நான் மட்டும் எப்படி ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்க முடியும், என்னால் ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்க முடியலை. ஸோ இந்த ஒரு ஃபீலிங் ஆகும்.
ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டிவைன் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ், ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் ரொம்ப டீப்பாக நமக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி நீங்களும் இந்த மாதிரி சைன்ஸ்லாம் ஃபீல் பண்ணலாம். ஃபதர்ஸ் பார்க்குறது, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறது, என்ன சொல் மிட் நைட்டில் முழிப்பு மாறுது, ஏதோ யூனிவர்ஸ் கூட கனெக்டாக இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். சேம் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த பர்சனுக்கும் வேலைக்கு போகிற டைமாக இருக்கட்டும், ஒர்க்குக்கு போகிற ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க ஃப்ரீ டைமில் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு டைமாக இருக்கட்டும், இவர் அடிக்கடி உங்களை பற்றி உங்கள் நேம் பார்க்குறது, இல்லைங்க உங்களை பற்றின சயின்ஸ் பார்க்குறது, இல்லைங்க உங்களை மாதிரியே பர்சன்ஸ் பார்க்குறது, இவருக்கு அடிக்கடி இவருக்கு மைண்டில் ஒரு டிஸ்டர்ப் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் உங்களை மறக்கணும், மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், இது பிரபஞ்சமாக இருக்கட்டும், இவர் கண்டினியூஸாக உங்களை பற்றின ஒரு சயின்ஸ் பார்க்கும்போது இவர் டிஸ்டர்ப் ஆகுற அந்த இடத்துல. ஓகே. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு. ஓகே. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான், ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது அப்படின்னா இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல். இந்த ஒரு ஏன்னா கண்டினியூஸாக நம்மளை பற்றின நேம்ஸ் பார்த்துட்ருக்கேன், சயின்ஸ் பார்த்துட்ருக்கேன். மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு இவருக்கு ஒரு ஃபீல் உண்டு. உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இவருக்கு அந்த ஃபீல் உண்டு. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துக்கிட்டு மூவ் ஆகிட்டு இவரால் முன்னோட்டு போக முடியல. ஓகே. மேபி இவர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை மீட் பண்ண பிறகு இவருக்கு லைஃப்பில் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இது இவர் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஒரு டைமில் நீங்கள் எமோஷனலி ரொம்ப அட்டாச் ஆகிட்டு உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா ரொம்ப எமோஷனலி அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு டைமில் மனுஷனுக்கு ரொம்ப வலி வேதனை புரியாதில்ல. 24/7 அவைலபிளாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளோட வலி வேதனை புரியாதில்ல. ஸோ அதே மாதிரி ஒரு டைமில் நீங்கள் 24/7 நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு உண்டு. இவருக்கு உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஸ்நேகமாக இருக்கட்டும், இவருக்கு எதுவும் மனசிலாகலை. நீங்கள் ரொம்ப ஸ்நேகத்தை கொட்டி கொடுக்க இவர் ஃபேமிலியை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. ஐயோ என்னோட ஃபேமிலி மெம்பர் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காங்களே, என்னால் என் ஃபேமிலி ஹர்ட் ஆகிடக்கூடாது, எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். நீங்கள் ஸ்நேகத்தை அள்ளி கொடுக்க இவரோட ஃபேமிலி மேலே இவருக்கு பாசம் பொங்கிட்டு உண்டு. ஐயோ என் ஃபேமிலி என்ன ஆகும், என் ஃபேமிலி என்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன நம்பி தானே இருக்குது, நான் இல்லைங்க என் ஃபேமிலி என்னன்னு இவர் சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் போயிட்டு உண்டு. ஓகே. அப்போ கரண்ட்லேயும் உங்களோட ஸ்நேகம் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஃபேமிலி லைஃப்பில் இப்போ ஃபேமிலிக்கு மேலே இவருக்கு எந்த ஒரு ஸ்நேகம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு டைம் நீங்கள் ஸ்நேகத்தை கொட்டி கொடுத்துட்டு உண்டு. கொட்டி கொடுக்கும்போது இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் தோணிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. இவரை நீங்கள் சேசிங் பண்ணல. இப்போ இவருக்கு ஃபேமிலி மேலே ஸ்நேகம் இல்லைன்னு சொல்ல இப்போ இவருக்கு உங்ககிட்ட வரணும். சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னு அம்மா ஞாபகம் வர மாதிரி இவருக்கு இந்த ஒரு ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ இவருக்கு இப்போ கரண்ட்லி உங்ககிட்ட வரணும். இப்போ ஃபேமிலிக்கு மேலே எந்த ஒரு ஸ்நேகமும் இல்லை, இப்போ உங்ககிட்ட வரணும். ஓகே. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு கரண்ட்லி. ஸோ கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணிக்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு அது பயங்கர அட்ராக்ட் ஆகிடும். இந்த பர்சனுக்கு மனசில் ஆகிற விஷயம் லைஃப்பில் என்ன இருந்தாலும் எனக்கு யூனிவர்ஸ் லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் கொடுத்துருக்கலாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ என் லைஃப்பில் ஒன்று கூடி செய்யணும், என் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு ஃபீல் ஆகும், என் லைஃப்பில் எனக்கு வேணும். எனக்கு என்னை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருந்தாலும் என்ன ஹாப்பியாக இருக்க எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நான் ஏதோ ஆத்மார்த்தமாக ஹாப்பி இருந்தால் அந்த ஒரு பர்சன் என் கூட இருக்கும்போது மட்டும்தான் இவருக்கு ஒரு அட்ராக்ஷனும் ஃபீல் ஆகுது உங்ககிட்ட. ஓகே. உங்கள் கரண்ட்லி நீங்கள் ஏதோ செல்ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லைங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, இல்லைங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா இவருக்கு எதையும் யோசிக்காமல் உங்ககிட்ட உடனே வரணும், மெசேஜ் பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ணணும் ஒரு தோட்டத்தை இவருக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எடுத்தோட ஒரு சொல்லுவாங்க வீடியோ பார்க்குறவங்க அந்த போஸ்ட்டை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப எமோஷன் நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆனதால் இவருக்கு உங்களோட ஸ்நேகம் மனசில் ஆகாமலே போயிட்டு. ஸோ கரண்ட்லி நீங்கள் இவர் பிளாக்ல போட்டுருக்கலாம், இல்லைங்க ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கலாம். அது நினைக்கக்கூடிய ஒரு டைம் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே கோவம் வரல, இவருக்கு பாசம் வருது. ஓகே. என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி கோவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரூடாக இருக்கும்போது இவருக்கு உங்கள் மேலே பாசமாக வருது. ஓகே. கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்களை சமாதானப்படுத்தணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும். இவருக்கு இவர் ஆக்சுவலி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஒரு உறவு வேணான்னு இவர் முடிச்சுட்டார் அப்படின்னா திரும்பி கூட பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் நீங்கள் இவரை என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன ஹர்ட் ஆக்கினாலும் சரி, நீங்கள் பிளாக்ல போட்டாலும் சரி, பவுண்டரி செட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த போஸ்ட் உங்கள் மேலே போகும் வரவே இல்லை. மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும். இந்த மாதிரி தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. என்ன இவருக்கே தெரியல. இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏன்னா இந்த மாதிரி யார்கிட்டே இந்த மாதிரி இல்லையே, ஏன்னா இவங்க கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு ஏதோ இல்லாமல் ஏன் பிஹேவ் பண்ணுறேன், இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு.
இவருக்கு மனசில் ஆகுது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இது விதி போல் எனக்கு இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும், இவர்கிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும். இவருக்கு லைஃப்பில் என்ன விஷயங்கள் இவருக்கு லைஃப் இருக்கட்டும், எவ்வளோ ப்ரீசியஸான விஷயங்கள் இருக்கட்டும், ஆனால் இவருக்கு ஏதோ ப்ரீசியஸுங்கிறது இவர் உங்ககிட்டே இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ இவருக்கு மேபி நமக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு அது ஃபீல் ஆகுது, டெஸ்டினி போல ஒரு கனெக்ஷன் எனக்கு இது இல்லைங்க, எனக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே, ஏன்னா இவருக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கும். சம்டைம் இந்த போஸ்ட் உங்ககிட்ட ஓவராகவே ஷேர் பண்ணிக்கலாம், யாரை டிபெண்ட் பண்ணி இல்லை, நான் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கல, யாரும் இல்லாட்டி என்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். இவர் பல டைம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு நீங்கள் இல்லாமல் ஒரு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரியாக ஃபீல் ஆகுது. என்னதான் அந்த பர்சன் ஈகோ ஆட்டிடியூடே வச்சுட்டு உங்ககிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்தாலும் டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு போஸ்டோட ஆத்மா ஏங்குது நம்ம சொன்னோம். இவர் காரில் போகிற டைமாக இருக்கட்டும், பைக்கில் போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு ஒரு ஏக்கம் உண்டு. எங்கேயாவது தூர இடத்துல ஏதாவது நீங்கள் கண்ணில் படமாட்டீங்களா, ஒரு வாட்டி பார்த்துட்டு போக முடியாதா, வெளியே இவர் உள்ள ஈகோ ஆட்டிடியூட வச்சு இவர் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் டீப் இன்சைட் இவருக்கு இந்த மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் உங்களுக்காக வெயிட் பண்ணார், ஆக்சுவலி காத்துருக்காரு, இவர் உங்களை ஹோல்டு பண்ணியாக பிடிக்கிறாரு. ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வேணும். ஏன்னா எவ்வளோ தான் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் இவரால் முன்னோட்டு போக முடியல. என்னதான் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீஷனாக ஃபீல் ஆகுது. இவருக்கு மைண்ட் என்னதான் இவர் ஈவோ ஆட்டிலோட வச்சுட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இவருக்கு மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், இவர் எங்கேயாவது வெளியே போகக்கூடிய ஒரு டைமில் நீங்களும் அந்த டைம் வெளியே வர மாட்டிங்களா, ஒரு வாட்டி கண்ணில் பற்ற மாட்டிங்களா, இல்லைங்க இவர் ஆன்லைன் வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஆன்லைன் இவர் தேடுறவங்கள ஓப்பனாக சொல்ல போனால் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ இவர் எங்கே போனாலும் சரி, ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கு போனாலும் இவருக்கு மைண்டில் இந்த ஒரு டைமில் நீங்கள் மேஜிக்கல் மிராக்கிள் மாதிரி இந்த இடத்துல வர மாட்டிங்களா, ஒரு வாட்டி இவருக்கு கண்ணில் பட மாட்டிங்களா, ஒரு வாட்டி இவருக்கு கண்ணில் பட்ட ஹாப்பியாக நான் இருப்பேனே, இவருக்கு இந்த ஒரு ஃபீலிங். ஓகே, ஜஸ்டிஸ் இவர் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா ஷோரை கொடுப்பார். மேபி உங்களுக்கு சம்டைம் தோணியிருக்கலாம் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபேமிலிக்கு எனக்கு ஈக்குவல் ஸ்நேகத்தை கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் எனக்கு எந்த ஒரு ஸ்நேகமும் கொடுக்காம ஃபேமிலிக்கு மட்டும் தானே கொடுத்துருணும், என்ன சுத்தமாக மைண்ட் பண்ணிட்டே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இவர் இது வரைக்கும் ஃபேமிலிக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருணும் அப்படின்னா ஷோராக ஜஸ்டிஸ் கொடுப்பார். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகாதுங்க, இவங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. கரெக்டாக இவருக்கு உங்ககிட்ட வரணும், உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் கரெக்டாக நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி இல்லை, நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ப்ளாக் பண்ணி வச்சுட்டு, அதனால தான் இப்போ இவருக்கு ஃபேமிலி வேண்டாம் நீங்கள் வேணும் ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு சிலவங்க இந்த போஸ்ட் கிட்டது 7 days இல்லைங்க 7 weeks இல்லைங்க 7 hours கூட ஒரு காலையில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏன்னா இந்த பர்சனோட மைண்டு கேரியரில் ஃபோக்கஸ் ஆகலை. இவருக்கு ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வருது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு மைண்டு மனசும் ஒரு வாட்டி கம்யூனிகேஷன் பண்ணால் தான் எனக்கு மைண்டு மனசு சரியாகும், நான் அப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன், மனசு சமாதானம் கிடைக்கும், இந்த ஒரு தாட் தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால கம்யூனிகேஷன் இவர்கிட்டது வரதுக்கு பாசிபிள் இருக்குது. இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். எவ்வளோ செல்ஃபிஷாக ஒரு கேரக்டராக இருந்தாலும், ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற ஒரு கேரக்டராகவே இவர் ஷோராக உங்களை சூஸ் பண்ணுவார். இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ப்ரீசியஸ்னாக மனசாகும். இவருக்கு லைஃப்பில் இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் நீங்கள் ஒரு டைமண்ட் ஆகும். இவருக்கு லைஃப்பில் யூனிவர்ஸ் வந்து இவருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் ஆகும். அதனால தான் லைஃப்பில் என்ன இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இவர் அதை ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இவர் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இவரை ப்ளாக்ல போட்டது, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, பவுண்டரி செட் பண்ணது. அதர்வைஸ் இவருக்கு இது மனசில் ஆகவே செய்யாது. ஓகே, இவ்வளோ தூரம் இங்கே பண்ணால தான் இவருக்கு இந்த ஒரு விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் வீல் ஆஃப் ஃபோர்ச்சுனாக இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப எமோஷனலி அட்டாச்சாக இருந்திருக்கலாம், அப்போ இவர் உங்களை மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற தொடங்கிட்டு, விதி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வர தொடங்கிட்டு உண்டு. ஸோ மைண்ட் பண்ணாதுங்க, சேசிங் பண்ணாதுங்க. ஓகே, நமக்கு இனி இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கு நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 14 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 999 இம்பார்ட்டன்ட். 999 கன்வினியஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 17 important, 16 important, 40 important, 31 important, 18 important, 49 important, 46 important,
16 important, 23 important, 21 important, 29 important, 24 important, 26 important, 34 important, 36 important, 39 important, 44 important, 46 important, 49 important. ஓகே, இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், எஸ். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளீஸஸ் நம்ம முடிஞ்சு நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.